செய்தியோட தலைப்பு என்னன்னா முறுமுறுப்பு. கடந்த நாட்கள்ல யார் முறுமுறுத்தீங்க? இப்படி மனைவி, இப்படி பிள்ளைங்க, இப்படி கணவர், இப்படிப்பட்ட வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இந்த வேலைக்கு நீங்களும் முறுமுறுத்திருக்கலாம், நானும் முறுமுறுத்திருக்கலாம். முறுமுறுப்புனா எத்தனை பேருக்கு தெரியுது? முறுமுறுப்புனா இதுதான். படிப்பு வரல, மக்கு பிள்ளையா இருக்கிற அந்த பிள்ளை எப்படி படிக்குது, அவங்க வீட்டுக்காரர் எப்படி மனைவி வச்சிருக்கிறாங்க, நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி வீடு கட்டிட்டாங்க, என் பிள்ளைக்கு இன்னும் நீங்க வீடே கட்டல, திருமணமே ஆகல, குழந்தையே இல்லை. இப்படி முறுமுறுப்பு அன்னையுடைய வாயில வரக்கூடியது என்னன்னா பாடல் பாடுவோம், அபிஷேகத்தை நிரம்புவோம், அந்நிய பாஷை பேசுவோம், ஆவியானவரை பத்தி நல்லா நம்ம மத்தவங்களை பேசுவோம். ஆனா நம்ம வாயிலிருந்து வருவது முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். தேவனுக்கு பிடிக்காத காரியம் முறுமுறுப்பு. இதனாலதான் வாழ்க்கை போச்சு, இதனாலதான் என்னுடைய எல்லா லைஃபும் போச்சு. இப்படி எல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து வருவது எல்லாம் முறுமுறுப்பான காரியங்கள். தேவ பிள்ளைகளே, தேவன் நீங்க முறுமுறுக்கிறது எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை. இன்னைக்கு அநேகர் பத்தி கர்த்தரிடத்திலேயே முறுமுறுக்கிறது. கர்த்தரிடத்திலேயே சிலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் ஆண்டவரே, உங்களுக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியத்தில் மாற்றம் வராதா? இந்த வியாதியிலே இருக்கணுமா? இந்த கடன்லயே இருக்கணுமா? உங்களுக்கு ஆண்டவரே ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறீங்க? என் ஜெபம் உங்களுக்கு தெரியலையா? என் அங்கலாய்ப்பு உங்களுக்கு புரியலையா? இப்படி பார்த்தீங்கன்னா அநேகர் தேவப்பிள்ளைகள், நீங்க மாத்திரமில்ல நானும் கூட தான். இப்படி முறுமுறுக்கக்கூடிய அநேக சுபாவங்கள் நமக்குள்ள இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அந்த முறுமுறுப்பு எல்லாம் தேவன் கேட்டு இருக்கிறார். நம்மளுடைய முறுமுறுப்பு எல்லாம் செய்த தலைப்பு முறுமுறுப்பு. சரி, எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 6:43. வாசிங்க பார்ப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். கவனிங்க, உங்களுக்குள்ளே முறுமுறுப்பு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஏன் முறுமுறுக்கணும்? தேவப்பிள்ளைகளே, பாரத்தை நமக்குள்ள வச்சோம் அப்படின்னா நம்ம வாயிலிருந்து முறுமுறுப்பு வரும். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா முறுமுறுப்பு வரும். ஆண்டவரே, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நான் லோன் கட்டணுமே, எப்படி கட்டுவேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நமக்குள்ள முறுமுறுப்பு வரும். இவ்வளவு காரியங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா முறுமுறுப்பு வரும். நமக்கு தேவைகள் 40,000 தேவை இருக்குப்பா. ஆண்டவர் சொல்லுவாரு, சந்தியப்பா இவ்வளவு தூரம் நான் உன்னை நடத்தினல்ல, இந்த 40,000 சந்திப்பேன், நீ விசுவாசிக்கணும் அப்படின்னா எப்படி ஆண்டவரே நடக்கும்? எல்லா வழியிலும் அடைக்கப்பட்டிருக்குதே, எல்லாம் நீ இடத்துல ஒன்றும் இல்லையே. அப்ப இது எல்லாம் உன்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லி தாயின் வயிற்றுல உருவாகும் முன்னே உன்னை பேச சொல்லி அழைச்சிருக்கிறார். வாழ்க்கையில என்னென்ன நடக்கும், எப்பப்ப நடக்கும், அதெல்லாமே அவருக்கு தெரியும். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. இன்னைக்கு தடைபடுற மாதிரி சில காரியங்கள் வாழ்க்கையில தெரியலாம். தேவ பிள்ளைகளே, அதை நினைச்சு நாம இன்னைக்கு தேவன் நமக்குள்ள இருந்தாருன்னா, நம்ம தேவனோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாயிலிருந்து முறுமுறுப்பு வராது. இன்னைக்கு நம்ம தேவனோடு இல்லை. சில நிறைய நேரங்கள்ல தேவனை விட்டு விலகிறதுனால உலகப்புறமான காரியங்கள், உலகப்புறமான கவலைகள் நிமித்தமா தான் நமக்குள்ள முறுமுறுப்பு வந்துடும். முறுமுறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இயேசுவை அறியாதவங்க பார்த்தீங்கன்னா அவன் வாயிலிருந்து பெரும்பாலும் இந்த முறுமுறுப்புகளை குறைவா தான் இருக்கு. ஏன்னா அவன் தெய்வத்து மேல அவன் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பான், அவ்வளவு விசுவாசம் வச்சிருப்பான். ஒரு காரியத்தை நேர்த்து கொள்வான், இந்த காரியம் நடக்கும், என்னோட தெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லி அதுல அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருப்பான். இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்க ஆண்டு மேல நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. நம்ம ஆண்டவர் எப்படி நமக்கு இந்த காரியம் செய்வாரு? நானும் என்னென்னலாம் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா முயற்சியும் பார்த்துட்டேன், எல்லா முயற்சிகளும் தோல்வி. தேவ பிள்ளைகளே, ஆண்டு சொல்ற நமக்கு கொடுத்ததுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இது கொடுத்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம நாவலிருந்து வருவதெல்லாம் முறுமுறுப்பு, முறுமுறுப்பான காரியங்கள், வார்த்தைகள் தான் நம்ம பேசணும். அதை முறுமுறுக்கும் பொழுது நினைச்சு பாருங்க, ஒருத்தங்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்க, ஒருத்தங்களை நீங்கள வாங்க சாப்பிட போகணும்னு கூப்பிடுறீங்க. சரி, பசிக்கு அவங்களுக்கு பசிக்கு நான் வரல, நீங்க போங்க, இல்ல பரவாயில்ல வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு பிரியாணி பிடிக்குது, அவங்களுக்கு புரோட்டா பிடிக்குது, எனக்கு பிடிக்கதா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க. இல்லப்பா எனக்கு பிரியாணி பிடிக்காது, நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு புரோட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற. இல்ல நீங்க அதான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க கட்டாயப்படுத்துறீங்க.
அவங்களுக்கு வந்து நினைப்பாங்க, நான் பாட்டுல அமைதியா இருந்தானே, வேற எங்கேயும் போயிருப்பேன், இவன் கூட ஏன் வந்தேன், இந்த மாதிரி என்னைய அவனுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல, என்னை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறானே அப்படின்னு நமக்குள்ள என்ன வரும்? கோவம் வந்துடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இல்லப்பா வேண்டாம், எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், நான் புரோட்டா வாங்கிக்கிறேன், இல்ல இல்ல நீ இதுதான் சாப்பாடுன்னு சொன்னா அவங்களுக்குள்ள கோவம் வரும். அப்படியே சரி என்ன செய்யறது, கட்டாயப்படுத்துறானே சொல்லி நீங்க சாப்பிட்டு அவன் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அதே பிரியாணி கொண்டாங்க சாப்பிட்றேன்னா அவன் நிம்மதியை சாப்பிடவே மாட்டான், மனசுக்குள்ள முறுமுறுப்பான். இவன் கூட ஏன் தான் வந்தனும், இவன் கூட கம்மல் வராம வேற எங்கேயும் போயிருக்கலாமே, இவன் கூட வந்து எனக்கு பிடிக்காத கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறானே அப்படின்னு சொல்லி அது என்னதான் அது டேஸ்டா இருந்தாலும், என்னதான் அது ரொம்ப ருசியா இருந்தாலும், விலைதான் இருந்தாலும் நமக்குள்ள பிடிக்கலன்னா நமக்குள்ள முறுமுறுப்பு வரும். அதுதான் தேவன் நீங்க தேவனத்தை செய்றீங்க. தேவனுக்கு சகலத்தையும் அதன காலத்துல நேர்த்தியா செய்வார். அதுக்கு முன்னாடி நம்ம இது நடக்கலையே, வைக்கலையே, கிடைக்கலையே, எனக்கு வரலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா எரிச்சலும் கோபமும் வந்துவிடும். நமக்கே வருதுன்னா இப்ப தேவனுக்கு இப்படி வரும். இப்ப 11 மணிக்கு செய்தியை முடிக்கணும், சாயங்காலம் 6 மணி செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வரும்? என்ன வந்துடும்? முறுமுறுப்பு வந்துடும். பாஸ்டுக்கு என்ன தெரியலையே, 11 மணி செய்தியை முடிக்கணும், மணி இன்னைக்கு மணி 6 மணி ஆயிடுச்சு. அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆள் இருப்பாங்க, போகக்கூடிய ஆளுங்க போயிடுவாங்க. ஒரு மேக்சிமம் 99% நான் மட்டும் பேசிட்டு இருக்க வேண்டியதான், நானும் ஆண்டவர் இருக்க வேண்டிய எல்லாம் போயிடுவீங்க. நம்ம குறையா சொல்லல, ஏன்னா நமக்குள்ள இந்த முறுமுறுப்பு வந்துடும். தேவன் சொல்றாரு முறுமுறுப்பு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த முறுமுறுப்பு எதனால வரும் அப்படின்னு சில காரியத்தை பார்த்து செய்திக்குள்ள கடந்து போயிடுவோம். 1 சாமுவேல் 22:2 1 சாமுவேல் 22:2 ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவரோடே கூடிக்கொண்டார்கள். கவனிங்க, ஒடுக்கப்படும் பொழுது முறுமுறுப்பு வரும், கடன்படும் பொழுது முறுமுறுப்பு வரும். ஒடுக்கப்படுறதுன்னா எல்லா மனிதனாலும் எல்லா சூழ்நிலை நிமித்தமா எல்லா காரியத்து நிமித்தமா வேதனையும் கண்ணீர் வரும் பொழுது இன்னைக்கு பத்தி நமக்குள்ள அந்த முறுமுறுப்பு வந்துடும். எனக்கு இவ்வளவு மரம் வந்துருச்சு, இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி இருந்தேன், எப்படி நான் ஆண்டவரே வாழ்க்கை இருந்துச்சு, இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு ஆண்டவரே, என்னதான் ஆண்டவரே இன்னைக்கு அன்னைக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கை இன்னைக்கு இருந்தாலும் சில காரியங்கள் என் வாழ்க்கையில குறைவாவே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன வந்துருது? அந்த முறுமுறுப்பு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வாயில வந்து சிலர் பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன், சிலர் பேசிக்கிட்டே புலம்புவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க, முறுமுறுத்துட்டே போவாங்க. சிலர் தனியா உட்காந்து முறுமுறுப்பாங்க, தனியா உட்காந்து அவங்களா அறியாம பேசுவாங்க. தேவப்படி இன்னைக்கு காலகோரத்து தானா பேசிட்டு வழியா போனாரு, அவர் பாட பேசிக்கிட்டு போனாரு. இப்ப ஏதோ ஒரு ஒடுக்கம், அதனால நமக்குள்ள அந்த முறுமுறுப்பு வந்துடும். ஏதோ ஒரு தேவை, நம்ம நினைக்கிற காரியம் நினைக்கிற நேரத்தில் நடக்காதனால நமக்கு முறுமுறுப்பு வந்துடும். இப்படி பேசிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க காயப்படுத்திட்டாங்களே, இவங்க இந்த மாதிரி நம்மளை பார்க்கறாங்களே, சில ஆசீர்வாதங்கள் இல்லாத நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளை பார்த்து மனிதர்கள் ஒதுக்குவாங்க. நம்மளை பார்த்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, இவங்களை ஏன் பத்தி பேசி சொல்லணும், இவங்களை ஏன் கூப்பிடணும், இவங்களை எதுக்கு உங்களை கூப்பிடுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது நமக்குள்ள முறுமுறுப்பு வந்துடும். ஆண்டவரே இந்த காரியம் இல்லாதனால என்னை ஒதுக்குறாங்க, நாங்க ஒடுக்கப்பட்டிருக்க போய் என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்கா இயேசு இடத்துல இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருவோம், முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற அந்த முறுமுறுப்பு நமக்கு வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எடுத்து வாசிங்க, சங்கீதம் 106:25 நினைக்கிறேன், படிக்க பார்ப்போம். 25 கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். கவனிங்க, அநேகர் தேவனுடைய சத்தத்தை கேட்கறது இல்ல. தேவ சத்தம் என்ன? ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த வியாதி வந்திருக்கு, இந்த கஷ்டம் வந்திருக்கு, இந்த உபத்திரம் வந்திருக்கு, இந்த பாடுகள் வந்திருக்கு, இந்த பெரிய காரியங்கள் வந்திருக்கு, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்காம இன்னைக்கு ஆண்டு சொல்ற அநேகருடைய ஜெபங்கள் குறைஞ்சிருச்சு. அதனாலதான் வாயில முறுமுறுப்பு, குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையும் போராட்டமும் கண்ணீரும் வந்ததுக்கு காரணம் என்னன்னா தேவ சமூகத்துல நீங்க அமர்றது இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கறது இல்லை. தேவன் கூட டெய்லி பேசணும்னு அவர் விரும்புறாரு.
ஆனா நம்ம தேவனோடு அமர்ந்து அவருடைய வார்த்தையை அவசரத்தை கேட்கறது கிடையாது. கேட்காம சில காரியங்கள் நம்ம செய்வதனாலதான் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில முறுமுறுப்பு எங்க உண்டாகும் தெரியுமா? அநேக முறுமுறுப்புகள் இன்னைக்கு அநேக வீடுகளில் நடக்குது. வீடுகளில் தானே முறுமுறுப்பு வரும். வெளியில போய் ஆட்டி பேசுற முறுமுறுப்பு கம்மி தான். ஆனா வீடுகள்ல முறுமுறுப்பு அதிகமா இருக்குன்னு தங்களுடைய கூடாரங்கள்ல இன்னைக்கு அநேகர் முறுமுறுக்கிறாங்க. கணவனை பார்த்து மனைவி முறுமுறுக்கிறாங்க, மனைவியை பார்த்து கணவன் முறுமுறுக்கிறாங்க, பிள்ளைங்களை பார்த்து தாய் தகப்பன் முறுமுறுக்கிறாங்க, வீட்டில் உட்காந்து புலம்புறது, வீட்டில் உட்காந்து முறுமுறுக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டு சொல்றாரு, இந்த முறுமுறுப்பு நமக்கு வேண்டாம். அது என்ன மாதிரி ஒடுக்கம், என்ன மாதிரி கஷ்டம், என்ன மாதிரி உபத்திரம், என்ன மாதிரி பிரச்சனை அது வந்தாலும் அது விசாரிக்க அவர் இருக்கிறாரு. அவர் மேல வச்சுட்டு அமைதியா கடந்து போயிட்டே இருக்கு. உட்கார்ந்து முறுமுறுப்புனால, புலம்புறதுனால, அலறனால ஒரு இமி அளவு கூட மாற்றம் வராது. நீங்க உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, அந்த முறுமுறுப்பு மெல்ல மெல்ல மாறிடும். அடுத்து வாசிங்க, அதே யோவான் 11:10. யோவான் 11:10 படிங்க, சீக்கிரம் படிங்க. யோவான் சுவிசேஷம். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால், கவனிங்க, ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். கவனியா, அப்ப உங்களிடத்துல இந்த வெளிச்சம் இருந்தா தேவ பிள்ளைகளே, அது தேவனுடைய வெளிச்சங்கள் என்னன்னா அப்படின்னா, அவர் வெளிச்சத்தின் தேவன். ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு இருட்டு பாதையில் நடந்து போறீங்க அப்படின்னா, அந்த வெளிச்சம் நமக்கு ஒரு லைட் இருந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னு லைட் அமைச்சு பார்த்துக்கலாம். அதே போலதான் நீங்க இடறி போய் முறுமுறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய வெளிச்சம். அப்ப தேவனுடைய வெளிச்சம்னா அவர் துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவருடைய வேத வசனத்தை வாசிப்பது, தேவனுக்கு கொடுப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனுடைய சித்தத்தை கேட்பது, இதெல்லாமே தான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் நமக்கு இருந்தா தேவ பிள்ளைகளே, என்ன விதமான இருள் வந்தாலும், நம்ம என்ன விதமான ஒடுக்க வந்தாலும், என்ன விதமான போராட்டம் வந்தாலும் தேவ பிள்ளைகளே, நம்ம நாவல் இருந்து இந்த முறுமுறுப்பு வராது. அப்ப தேவ வெளிச்சம், தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அப்ப தேவ சமூகத்தை உட்காந்து கேட்டு பாருங்க, உட்காந்து டெய்லி உட்காந்து ஜெபிச்சு பாருங்களே. சகோதரி ஒரு சின்ன குழந்தை சொன்னாங்க, சின்ன பிள்ளை சபையை சாட்சி சொன்னாங்க. நான் கேட்டேன், நான் உட்காந்து காலையில 6 மணிக்கு முடிச்சு எசப்பாட ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணும் பொழுது ஒரு பிரகாசமான வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்ப டெய்லி உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், அந்த வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சத்திலிருந்து யாரோ ஒன்று பேசுவாங்க, என் பேரை சொல்லுவாங்க, எனக்கு என்னோட கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எனக்கு நடக்கும், அதே மாதிரி காய் நடக்கும். டெய்லி உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். நீங்க என்னைக்காவது ஜெபிச்ச வெளிச்சம் வந்திருக்குதா? என்னைக்காவது நீங்க ஜெபி சத்தம் கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது அப்படி உட்காந்து ஜெபிச்சு டெய்லி ஜெபிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் பிரகாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்பீங்க. நீங்க அப்படி கேட்டீங்கன்னா வாயிலிருந்து ஒரு இடல் வராது, முறுமுறுப்பு ஒரு காலம் வராது. இன்னைக்கு அப்படியெல்லாம் ஜெபம் குறைஞ்சிருச்சு. அதனாலதான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருள் காணப்படுது. இருளுக்கு யார் சொந்தக்காரர் பத்தினா பிசாசு. உங்க வாழ்க்கையில அவன் வருவதனால வெளிச்சம் இல்லை, சமாதானம் இல்லை, அது நிமித்தமாய் புலம்பல், அழுகை, அது நிமித்தமா முறுமுறுப்பு. இதுதான் அதுக்கு காரணம் தேவ பிள்ளைகளே. அதனால நம்ம தேவ சமூகத்தில் அமர வேண்டும். அதே நீங்க எடுத்து வாசிங்க, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். சீக்கிரம் படிங்க பார்ப்போம். ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி. எரோமியா 14:4-6. தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். மழை இல்லாததினால், தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். 6ஆம் வசனம். காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களை போல் காற்றை உட்கொள்ளுகிறது. புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது என்றார். கவனி தேவ பிள்ளைகளே,
ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா மழையை நம்பி தான் வீட்டில் விவசாயம் நடக்குது. அந்த மழை வரல அப்படின்னா அந்த இடங்கள் வெடிச்சிடும், அந்த பயிரெல்லாம் வாடி போயிடும். அதை நம்பி வாழக்கூடிய மிருக ஜீவன்கள், குருவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை விழும் பொழுது பார்த்தீங்கன்னா கொக்கு, காக்கா அதெல்லாம் வந்துடும். அங்கெல்லாம் இந்த மண்புழு சாப்பிட்றது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில தேவனோடு அமராம, தேவனுடைய சித்தத்தை கேட்காம, இந்த வெளிச்சத்து தேவனோடு நீங்க இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் வெடிச்சு காணப்படும். வாழ்க்கை முழுவதும் வெடிச்சு ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா தலையில நீங்க அப்படியே முக்காடு போட்டு நீங்க அனைவரும் அப்படித்தான் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்துடுறீங்க. தள்ள முடியாம, வேதனை முடியாம, தாங்க முடியாம, என்ன செய்வதுனே சொல்லி அப்படியே நீங்க உட்கார்ந்துருப்பதுக்கு காரணம் வாழ்க்கையில ஒரு மழையை பார்க்க முடியாம, ஒரு பெரிய ஒரு விளைச்சலை பார்க்க முடியாம, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாம, ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாம, ஒரு உயர்வை பார்க்க முடியாம, இது நிமித்தமாய் புலம்பல், இது நிமித்தமாய் இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த சோதனை, இப்படி எல்லாம் இப்படி பல காரியங்கள் தோன்றுவதற்கு காரணம் நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரம் நடக்காம, தேவ வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்காம நீங்க இருப்பதனாலதான் தேவ பிள்ளைகளை உங்க நாவுகள்ல நீங்க முறுமுறுப்பு உண்டாகுது, கண்கள் எல்லாம் பூத்து போய் காணப்படுது. எனக்கு இப்படி நடந்துட்டு இருக்குது. திடீர்னு ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்னா நம்ம பார்வை வேற மாதிரி இருக்கும், ஒரு சுகமான நிகழ்வுன்னு நம்ம பார்வை மாறிடும். அப்ப அது இந்த மாதிரி நம்ம கண்களை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஓவியம் வரைகிறார் அப்படின்னா அந்த ஓவியத்துக்கு ஒரு ஓவியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியத்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கடைசி முடிக்கு கண் போடாமையே வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த கண்கள் தான் உயிர், அந்த ஓவியத்துக்கு உயிரை உண்டாகும். பார்த்துருக்கீங்களா நீங்க? என்ன கை கால் என்னத்தை வரைஞ்சாலும் கண்கள் தான் அந்த ஓவியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை உண்டாக்கும். இந்த மாதிரி தேவ பிள்ளைகளே கண்கள் பூத்து போய் காணப்படுது அப்படின்னா நீங்க அது நிமித்தமாய் முறுமுறுப்பு வருதுன்னா தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கலன்னு அர்த்தம், தேவனுடைய சித்த என்னங்கிறத கேட்கலன்னு அர்த்தம். அதனாலதான் வாயில நீங்க முறுமுறுப்பு உண்டாகுது. அடுத்து வாசிங்க, அதே நீங்க ரோமர் 4:17, சங்கீதம் 59:15, யோபு 16:5, ரோமர் 4:17, சங்கீதம் 59:15. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோரும் தகப்பனானான். கவனிங்க தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு இருக்கிறாரு. நம்ம அவரோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம நாவுகளிலிருந்து முறுமுறுப்பே வராது. அவர் நம்ம தகப்பன். நம்ம வாழ்க்கையில எது இல்லையோ அதை இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். அப்ப நம்ம அவரோடு இருந்து நம்ம அமர்ந்து ஜெபிப்போமானால் நம்ம வாழ்க்கையில எது இல்லாம இருக்குதோ அதெல்லாம் அவர் தருவார். ஒரு ஆசிரியம் இல்லாத புலம்புறீங்க, ஒரு திருமணம் நடக்கலாம், உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லா பிள்ளைகள் திருமணம் ஆகுது, உடனே குழந்தை பெற்றுறாங்க, என் பிள்ளைக்கு திருமணமே ஆகல, என் பிள்ளைகள் குழந்தையே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு வீடு இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு உயர்வு இல்லை, அப்படி என்னென்ன காரியம் இல்லாம இருக்குதோ அதையெல்லாம் தேவன் அறிஞ்சிருக்கிறார். எது இல்லைங்கிறது உங்களுக்கு அவருக்கு நல்லா தெரியும். அதை அவர் ஸ்தோத்திரம், அவர் இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். அப்ப தேவ பிள்ளைகளே, அப்ப அவர் நமக்கு தகப்பன். அது நம்ம ஸ்தோத்திரம், நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்ற இயேசு தகப்பன். என் வாழ்க்கையில இல்லாதவைகள் அவருக்கு தெரியும், அது நிச்சயமா என் வாழ்க்கையில ஒரு நாள் தருவாரு அப்படி சொல்லி பாருங்க. இதற்கு அது இல்லை, இது இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி நீங்க நிறைய காரியங்கள்ல உங்க நாவுகள்ல முறுமுறுப்பதுனாலதான் தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இல்லாமே இருக்குது. நீங்க முறுமுறுக்காதீங்க. இப்ப நாவுகள் இருந்து வாயிலிருந்து முறுமுறுப்பு வேண்டாம் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. எதுக்கு நம்ம முறுமுறுக்கணும்? அவரு நம்மளுக்கு இந்த சின்ன மகள் இருக்காங்க, இந்த சின்ன மகளுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. இந்த மகளுக்கு யார் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா? யார் எடுத்து கொடுப்பா ட்ரெஸ்? உனக்கு அப்பா அம்மா எடுத்து தருவாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், துணி எடுக்கணும்லாம் கவலை இல்லை. என் அப்பா அம்மா இருக்காங்க, என்னை வந்து தென்காசி கூட்டிட்டு போவாங்க, ஒண்ணுக்கு 4 ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. என் தங்கச்சிக்கு அந்த பிள்ளைக்கு ஒண்ணுதான், அந்த நான் தான் முதல்ல பிறந்தேன், அவளுக்கு ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க, எனக்கு 3 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்க அப்பா எடுத்து தருவார். அம்மான்னு வரல, யார் எடுத்து தருவா? எங்க அப்பா எடுத்து தருவார். அப்ப நமக்கு நம்ம அப்பா ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த மகளுக்கு ஒரு நகை வாங்கி தர்றது,
ஒரு ட்ரெஸ் வாங்கி தர்றது, எல்லாத்துக்கும் யார் இருக்கிறா? அப்பா இருக்கிறாரு. அந்த மாதிரி நமக்கு யார் இருக்கிறா? அப்பா ஒருத்தர் இருக்கிற, அவர் தான் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம எதுக்கு முறுமுறுக்கணும்? என் கஷ்டம் அவருக்கு தெரியும், என்னோட வலி அவருக்கு தெரியும், என் அவமானம் அவருக்கு தெரியும், நிந்தனை அவருக்கு தெரியும், என் வாழ்க்கையில எது இல்லைன்னு சொல்லி நான் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப நம்ம ஏன் முறுமுறுக்கணும்? அதை பத்தி ஏன் யோசிக்கணும்? அதை பத்தி ஏன் நினைக்கணும்? இந்த செய்தி எடுக்கும் பொழுது ஆண்டு சொன்னார், இந்த மாதிரி தேவை வருங்கிறது தேவனுக்கு தெரியும். 40,000 ரூபாய் உனக்கு தேவை வரும்பா அப்படிங்கிறது தெரியும். நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் எப்படி இந்த தேவை சந்திக்கிறது, தேவை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி நேற்றெல்லாம் மேல உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாஸ்டிங் போய் நடக்குது, ஆள் வருவாங்க, மேல உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். மாடியில் உட்காந்து ஜெபிக்கும் பொழுது ஜெபிச்சுக்கிட்டே உட்காந்து இருக்கேன். ஆண்டவரே இவ்வளவு காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்ப அந்த செய்தி ஆண்டு பேசுறாரு, நீ எதுக்குப்பா முறுமுறுக்கிற? தகப்பன் நான் இருக்கிறேன்ல, கர்த்தர் மேய்ப்பனா இருக்கிற, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் மேய்ப்பனா இருக்கிற வரைக்கும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இந்த மகளுக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணு வளர்ந்து பெரிய பிள்ளையாகி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் வரவு செலவு பார்க்குற வரைக்கும் யார் இருப்பா? என் அப்பா பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அது இருந்துட்டா நம்ம நாவல் இருந்து முறுமுறுப்பு வராது. இன்னைக்கு ஏசப்பா எப்ப ஏசப்பா இருக்கிறாருன்னா, சர்ச்சுக்கு வந்தா ஏசப்பா இருப்பார், வீட்டுக்கு போயிட்டா பாத்தீங்கன்னா வேலை பார்க்க ஏதோ கஷ்டம் வந்து ஏசப்பா இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு. நீ சந்தோஷமா இருக்கும்போது கூட இருப்பாரு, கஷ்டம் வரும்போது கூட இருப்பாரு, எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருப்பாரு. நீ முறுமுறுக்கும் போது கூட இருப்பாரு. இல்லையா? நீ முறுமுறுக்கும் போது கூட இருப்பாரு. சரி, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 59:15, யோபு 16:5. செய்திக்குள்ள இனிமேல் தான் போறோம். படிங்க. சங்கீதம் 59:15. அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில திருப்தி அடையாம முறுமுறுப்போம். ஒரு திருப்தி வரல அப்படின்னா முறுமுறுப்பு வந்துடும். ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பாடு 250 ரூபா. ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு நானும் பாஸ்டமாக போயிட்டோம். அங்கே போய் சாப்பிடணும்னு ஆசையில போயாச்சு. போயிட்டு என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது சில லிஸ்ட்லாம் கொடுத்தாங்க. சரி, எங்கள் ஹோட்டலில் எப்படி விலை அதிகமாக தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஆனாலும் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நினைக்கல. அங்கே போயாச்சு. போயிட்டு என்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாப்புல. சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வெளியே பார்க்குறேன், ஸ்தோத்திரம், அப்படியே நான் கை காலெல்லாம் மாதிரி விளைஞ்சு போச்சு. என்னையா இவ்வளோ விலையா? திரும்பி கொண்டு போய் வச்சுட்டா கொஞ்சம் வச்சுக்க மாட்டேன். வந்து இடையெல்லாம் போட்டாச்சு, தண்ணி வச்சாச்சு, எல்லாம் அதெல்லாம் மற்ற ஐட்டமெல்லாம் வச்சாச்சு. கடைசியில நல்ல வேலை தேவ கிருபையில காசு இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம கையில காசு இல்லைன்னா வந்துடுது, முறுமுறுப்பு வந்துடுது. கடைசியில வாங்கி சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு. அவன் கொடுத்த காசுக்கு திருப்தியா இருந்துச்சு. ஒரு வேளைக்கு அதுல உப்பு இல்ல, புளிப்பு இல்ல, நல்லா இல்ல, குழஞ்சு போய் இருந்துச்சு, வேகாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? யோ, என்னையா நீ இவ்வளவு காசு வாங்குற, இவ்வளவு இது பண்ற, இன்னைக்கு பாதியில நீ கொடுத்த காசுக்கு ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா அவன்கிட்ட சத்தம் போட்டுருவோம். இல்ல, அதுல ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு ஈ செத்து கிடந்துச்சு. அந்த சாப்பாட்டுல ஒரு ஈ செத்து கிடந்துச்சுன்னா என்ன வரும்? நமக்கு வரும். கட்டாயம் காசு கொடுப்போமா? சாப்பிடவும் மாட்டோம், காசு கொடுக்கவும் மாட்டோம். தேவ பிள்ளைகளே, அவனுக்கு திருப்தி இருக்காது. நம்ம கொடுக்கிற காசுக்கு அந்த சாப்பாடு சரியா இருந்துச்சுன்னா நமக்கு திருப்தி இருக்கும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா திருப்தி இல்லாதனால முறுமுறுக்கிறீங்க. என்னது? திருப்தி இல்லாத பாஸ்டமா வரும்பொழுது அவர்களுக்கு நல்ல சாப்பாடு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு, கொடுத்த காசுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திருப்தியா சந்தோஷமா வந்தோம். ஒரு வேளைக்கு சாப்பாடு சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக இங்க நாவலுக்கு முறுமுறுப்பு வந்திருக்கும். நிறைய பேருக்கு நிறைய கத்து கொடுக்குறாரு, அதை நம்ம நினைச்சு கத்து நடி சொல்றது இல்ல. அந்த ஆசீர்வாதம் இல்ல, இந்த ஆசீர்வாதம் இல்ல, இந்த உயர்வு இல்ல, இந்த காரியம் நடக்கல, இப்படி நினைச்சு நிறைய பேர் இப்படியே நினைச்சு திருப்தியாக புலம்பிட்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, அதுதான் முறுமுறுப்பு. திருப்தி ஆகாதனால ஒரு முறுமுறுப்பு உங்க நாவுகள்ல வருது. கீழே படிக்கிற யோபு 16:5 செய்திக்கு நம்ம போறோம். யாரு முறுமுறுத்தா, எதுக்கு முறுமுறுத்தாங்கிறத நிறைய இருக்கு. ஒன்றை மட்டும் பார்த்துட்டு ஜெபிச்சு முடிக்க போறோம். யோபு 16:5. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு தினம் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். தேவ பிள்ளைகளே, இந்த நாள் நீங்க போறப்ப உன்னை கொண்டு போறீங்க, விலை உயர்ந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவருடைய உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். தேவன் சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி தேவ பிள்ளைகளே,
தேவனுடைய வாயினுடைய முத்திரைகளின் அசைவு உங்க துக்கத்தை ஆற்றும். நீங்க எப்படி நம்ம முறுமுறுக்கிறோம்? எப்படி மௌனமா முறுமுறுத்தாலும் நம்ம உதடுகள் அசையும். நம்ம இருதயத்துல முறுமுறுத்தாலும் எப்படியாவது நம்முடைய வாய்களை பத்தி முறுமுறுத்தணும். ஆனா ஆண்டு சொல்றாரு, அவருடைய அசைவு, உதடுகளின் அசைவு ஒரு துக்கத்தை ஆற்றப் போகுது. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு காரியத்தை அவங்க நாவனால முறுமுறுத்தாங்க. தேவன் எப்படி அவங்க துக்கத்தை எல்லாம் மாற்றினார்கள் தான் செய்தியா எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல 1-21 முடிய வசனங்கள். சீக்கிரம் படிங்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சிருவோம். யாத்திராகமம் 16:1-21 முடிய வசனங்கள். யாரு முறுமுறுத்தான்னு சொல்லி பாப்போமே. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட பிள்ளைகளே எல்லாருமே, ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லாருமே முறுமுறுத்தாங்க. 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். கவுனிய வனாந்திரத்தில் இருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள், வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. என்ன முறுமுறுத்தாங்க? மோசே, ஆரோன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் பேசி மோசேயும் ஆரோனையும் அனுப்பி அங்க போய் அவங்க மீட்டு எடுத்துட்டு வர்றாங்க. அந்த வரக்கூடிய வழிகள்ல அந்த சீனாய் வனாந்திரத்துல என்ன கிடைக்கும்? வனாந்திரத்துல ஒண்ணுமே இருக்காது. வனாந்திரத்துல என்ன கிடைக்கும்? மண்ணு தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அந்த வனாந்திரத்துல அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே சேர்ந்து மோசேயும் ஆரோனையும் பார்த்து முறுமுறுக்கிறாங்க. நம்ம எப்படி இயேசுவை பார்த்து முறுமுறுக்கிறோம்? பாப்பா மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இப்பதான் செய்திக்குள்ளே பாஸ்ட் போறாரு, கரெக்டா 10 மணிக்கு முடிச்சுவாரா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அப்படி உள்ள மனசுல ஓடும். செய்திக்குள்ளே போறாரா, நீ செய்தி எப்ப முடிக்க, என்னைக்கு நான் வீட்டுக்கு போக ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அதுதான் அந்த மாதிரி மக்கள் நினைச்சிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க நினைக்க மாட்டேங்க, நான் விசுவாசிக்கிறேன். படிங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இந்த மாதிரி எகிப்து மக்கள், இஸ்ரேல் மக்கள் எகிப்துல கறி பாத்திரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம். நல்லா கறிகிரி எல்லாம் கழிச்சுட்டு இருந்துச்சு. எங்களை தேவையில்லாம பேசி எங்களை கூட்டிட்டு வந்து வனாந்திரத்துல ஒண்ணுமே தான் பசி பட்டினியில சாவடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மூலியமா அழைச்ச மோசே ஆரோனை பார்த்து இந்த மக்கள் சாப்பாடு இல்லாம முறுமுறுக்கிறாங்க. சாப்பாடு இல்லாம முறுமுறுக்கிறாங்க. எப்பா வனாந்திர கூட்டத்தை சாவடிக்கிற, எகிப்து கறி பாத்திரம் எல்லாம் கழிச்சு இருந்துச்சு. கறி பாத்திரத்துக்கு முன்னாடி உட்காந்து நல்ல வயிறால சாப்பிட்டு இருந்தோம். எங்களை கூட்டத்தை வனாந்திர சாவடிக்கிறீன்னு சொல்லி மக்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து படிங்க, சீக்கிரம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்களின் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலும் அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். கவனிங்க, இந்த மக்களுடைய முறுமுறுப்பை பார்த்துட்டு சாப்பாடு தான் புலம்புறாங்களா? வனாந்திரத்திலிருந்து அவங்க அங்க எகிப்துல இருந்து நடத்தி வரானே, உங்களுக்கு சாப்பாடு சந்திக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு விசுவாசம் இல்லை. தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார், முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியம் அவர் நன்றாய் தெரியும். அதை ஏற்ற நேரத்தில் தேவன் செய்து முடிப்பார். நம்ம அதை விசுவாசிக்கிறது இல்லை. எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம முறுமுறுக்கிறதுக்கு முன்னாடியே செய்திருக்கிறார். காரணம் தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு காரியம் வாழ்க்கை நடந்துட்டு இருக்குன்னா அதை நினைச்சு முறுமுறுக்கிறோம். அப்ப ஆண்டவர் மோசையோடு பேசுறாரு. பேசி, எப்பா நான் ஸ்தோத்திரம் அப்பத்தை அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்பா ஸ்தோத்திரம் அப்பத்தை அவங்க சேர்த்து வைக்கணும். 6 நாள் அந்த அப்பா வரும். 6வது நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க 2 மடங்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. படிமா, சீக்கிரம் வேகமா படிங்க.
அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். தேவ பிள்ளைகளே, நமக்கு என்ன காத்திருக்குது? ஒரு விடியல் காலம் காத்திருக்குது. ஸ்தோத்திரம். அந்த விடியல் காலத்துல நம்முடைய முறுமுறுப்பு எல்லாம் மாறி தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. நீங்க முறுமுறுக்கிறீங்கல்ல, இன்னைக்கு இருள் இருக்கிறீங்களே தேவ பிள்ளைகளே, அவர் வெளிச்சத்தின் தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்க வெளிச்சம், உங்களை இருளெல்லாம் மாறி ஸ்தோத்திரம் வெளிச்சம் மேல உதிக்க போகுது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்க வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் உண்டாக போகுது. நீங்க எதை குறிச்சு நீங்க முறுமுறுக்கிறீங்களோ, ஒரு விடியல்ல தேவன் பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமைய இஸ்ரவேல் மக்கள் அன்னைக்கு பார்த்தாங்க. வரக்கூடிய நாட்களில் அவருடைய உதடுகளின் அசைவு உங்க துக்கத்தை ஆற்றப் போகுது. நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து அக்கே படிமா. கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். ரெண்டு பேரும், நீங்க எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறீங்க, நாங்க எம்மாத்திரம். எங்களை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து, அவர்தான் உங்க இன்மட்டுமா எங்களை நடத்துகிறார், உங்களையும் நடத்துகிறார். தேவ பிள்ளைகளே, உங்க முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டார் என்று ஆண்டவருக்கு பத்தினா மோசே 6 மக்களை பார்த்து சொல்றாங்க. சொல்லிட்டு சீக்கிரம் படிக்குமா. பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம். உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். நீங்க முறுமுறுக்கிற காரியம் அது கர்த்தருக்கு விரோதமான காரியமா இருக்குது. அவர் கேட்டது சாப்பாடு, உங்களுக்கு இறைச்சி வரும், அப்புறம் அப்ப வரும். நீங்க 2 சாப்பிட்டு திருப்தி ஆவீங்க. 1 நாள் இல்ல 6 நாள் வரும் என்று. அப்ப நீங்க முறுமுறுத்தது எனக்கு முறுமுறுக்கல. தேவ பிள்ளைகளே, அது ஆண்டவர் முறுமுறுத்தீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க முறுமுறுக்கிறீங்கல்ல, உட்காந்து வீட்டுல உட்காந்து முறுமுறுக்கிறீங்கல்ல, ஆண்டவரே இந்த முறுமுறுப்பு எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறீங்க. நீங்க முறுமுறுக்க தேவ பிள்ளை பிசாசுக்கு கொண்டாட்டம். ஆண்டவர் தேடுறா பிள்ளைதான், காணி கொடுக்கக்கூடிய பிள்ளைதான், சம்பா கொடுக்கக்கூடிய பிள்ளைதான், துதிக்கிற பிள்ளைதான். இன்னைக்கு கஷ்டம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, திருப்தி ஆகல, ஆசீர்வாதம் கிடைக்கிற நேரத்துல கிடைக்கல, அதனால முறுமுறுப்பு. அப்ப தேவன் துக்கப்படுவார். தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு நீங்க முறுமுறுக்கிறீங்க. தேவப்பிள்ளைகளே, அதான் பாத்தீங்கன்னா மோசேயும் ஆரோனும் சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் முதலாவது உங்களுக்கு பசி வந்துருச்சா, முதலாவது உங்களுக்கு இறைச்சி வரும், அப்புறமேட்டு அப்ப வரும் அப்படின்னு சொன்னாங்க. 11 படிமா. கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தி ஆகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் ஆடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. அவங்க இருந்த பாளையத்தை காடைகள் வந்து மூடிக்கொண்டது. இப்ப எத்தனை மக்கள் இருந்தாங்க? இஸ்ரவேல் மக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? கவனிங்க, எத்தனை பேர்? புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருந்தாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க பைபிள் எழுதப்படல. அவ்வளோ பேருக்கு காடை, அவ்வளோ காடை வந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. ஆமா, அந்த இடம் முழுவதும் மூடிக்கொண்டது. சாயங்காலத்துல பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கோ உருட்டியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அது வரைக்கும் அப்படி ஒரு காரியத்தை, அப்படி ஒரு உணவை வந்து அவங்க நாவுகள்ல ருசிக்கல. தேவப்பிள்ளைகள் இன்ன வரைக்கும் உங்க நாவுகள்ல நீ முறுமுறுப்பு போறதில்ல. இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா அப்படி அப்பங்கிற ஒரு உணவு பொருளை பார்த்ததும் இல்ல, சாப்பிட்டதும் இல்ல. அவங்க நாவுகள்ல நீ சாப்பாடு செய்யறீங்க, அது நாவுகள்ல வச்சாதான் அது உப்பு இருக்கா புளிப்பு இருக்கான்னு தெரியும். அது பாக்குறதுக்கு என்னமோ வெள்ளையா இருக்குது, அது என்னன்னு தெரியலையே. அப்ப மோசே ஆனாலும் சொல்ற அது அப்பம், நீங்க சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு உணவு அப்படின்னு சொல்றாங்க.
அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். இந்த ஓமர் அளவை பத்தி ஒரு நாள் பார்ப்போம். அந்த ஓமர்னா ஒரு படி பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு படி மாதிரி இருக்கும். அதை அள்ளி அள்ளி போடுவாங்க, ஒரு படி 2 படி இந்த மாதிரி. அதை ஓமர் அளவு படி பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி உங்க குடாரத்துல எவ்வளவு வேணுமோ அது அப்பத்தையும் காலையும் நீங்க அள்ளி வச்சுக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா கடைசி நாள்ல அதிகமா நீங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசே அவரோட சொன்னதை அந்த மக்களை சொல்றாங்க. எல்லாருமே அவன் எவ்வளவு பிளான் இருக்கோ எல்லாம் அழுறான். கவனிங்க, இந்த ரோட்ல வந்து ஒரு தங்க கட்டியை கொட்டிட்டாங்க. கொட்டினா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு தங்க கட்டி நாயில கொட்டுறாங்க, என்ன செய்வீங்க? போற உருண்டு பேரண்டு நம்ம சக்திக்குனால அழுது வந்துருவோம்லவா? அந்த மாதிரி இவனோ பைத்தியகரை வந்து கொட்டிட்டு போறான்னு சொல்லி தங்க கட்டி அழுவோம் இல்ல? அந்த மாதிரி இந்த மக்களுக்கு வனாந்திரத்துல காடை பாத்தீங்கன்னா அப்போ எல்லாம் குமிச்சு கிடக்குது. எல்லாம் அவன் சக்திக்குண்டா மாதிரி அள்ளிட்டு போறான். அள்ளி படிமா அள்ளிட்டு கொண்டு போய் வீட்டுல வைக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். திராணிக்கு மேல ஒருத்தர் எவ்வளவு அள்ள முடியுமோ அவள் அள்ளுறான். மீதி அல்லாத முடியாத நிறைய பேருக்கு நிறைய அள்ளி கொண்டு வைக்கிறான். பின்பு அதை ஓமாரால் அளந்தார். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்ல, மிகுதியா சேர்த்து வைக்கிறோம் இல்ல, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம மிகுதியா சேர்க்கறதெல்லாம் நமக்கு ஒரு நாள் இருக்காது, கொஞ்சமா சேர்க்கறது நம்ம கூட இருக்காது. தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி சேர்க்கறது எல்லாமே அது வந்து பாத்தீங்கன்னா அழிய சாப்பிடக்கூடிய பொருள். அது நிறைய சேர்த்து வைக்கிறான். 6 நாள் சேர்த்து வைக்கிறான், மட்டும் அதெல்லாம் கெட்டு போயிடும். தேவைப்படுகிறது. அப்படி எந்த உணவு பொருளும் நம்ம எவ்வளவுதான் வாங்கி செஞ்சாலும் அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். நீங்க என்னதான் சூடு பண்ணி வச்சாலும் அது கெட்டு போயிடும். அந்த மாதிரி தேவைப்படுகளே, உங்க முறுமுறுப்பும் அப்படிதான். நீங்க நிறைய சேர்த்து வச்சு முறுமுறுக்கு தெரியுமா, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ காய் இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய காயத்தை பார்க்க மாட்டோம். 5 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறோம், 10 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறோம், நம்ம வாழ்க்கையில பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறோம், இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை இன்னைக்கு விட்டுருவோம். அந்த அன்னைக்கு நடக்கக்கூடிய காயத்துக்கு இன்னைக்கு முறுமுறுப்போம். தேவைப்படுகளே, அதான் கூறிய நாட்களுக்கு உண்டான பாடுகள் போதும் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு அன்னைக்கு என்ன தேவை? உண்ண உணவு, உடுத்த உடை, ஜீவன் இருக்கா, அது போதும். நாளைக்கு தான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படிங்கிற விசுவாசம் நிறைய பேருக்கு இல்லை. அவர் தகப்பன்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வாயிலிருந்து முறுமுறுப்பே வராது. அவர் தகப்பன், அவர் என்னோடு இருக்கிறாரு, நான் அவரோடு இருக்கிறேன், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த எகிப்திலிருந்து வந்த இஸ்ரேல் மக்களை போல நம்ம முறுமுறுக்க மாட்டோம். இல்லை யாரும் எழுதி நிற்போமா? எல்லாம் எழுது நின்று அப்படி ஆண்ட சமூகத்துல ஒரு 5 நிமிடம் இருக்குது. எல்லாம் எழுது நிற்போமா? எழுது நின்று கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். ஆண்டவரே, இந்த நாள்ல அவருடைய முறுமுறுப்ப வனாந்திரத்துல கறிக்காக உணவுக்காக முறுமுறுத்ததை கர்த்தர் கேட்டார். ஆண்டவரே, நாங்களும் கூட ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வலி வேதனை கண்ணீர் மத்தியில நிறைய காரியங்கள் இல்லாததுனால ஆண்டவரே நாங்களும் கூட இன்னைக்கு நாங்கள் முறுமுறுத்திருக்கிறோம். அப்பா, வியாதியினால முறுமுறுத்திருக்கலாம், கடனால முறுமுறுத்திருக்கலாம், மனைவி குறிச்சு முறுமுறுத்திருக்கலாம், கணவனை குறிச்சு முறுமுறுத்திருக்கலாம், பிள்ளையை குறிச்சு முறுமுறுத்திருக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, வியாதியை குறித்து முறுமுறுத்திருக்கலாம், சமாதானம் இல்லாம முறுமுறுத்திருக்கலாம், வருமானம் இல்லாம முறுமுறுத்திருக்கலாம். ஆண்டவரே, இப்படி அநேக காரியம் திருப்தி இல்லாததுனால, ஒரு வெளிச்சம் இல்லாததுனால, தேவனுடைய சத்தத்தை கேட்காதனாலதான் தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் உங்க வாயிலிருந்து பெறப்பட்டுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே முறுமுறுப்பு வேண்டாம் என்று. ஏன்னா தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கும் எனக்கும் தகப்பன். அவியானவரே, உம்முடைய சுவாசத்தை எங்களுக்குள்ளாய் ஊதிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இங்க மேய்ப்பனா இருக்கிற வரைக்கும் தாழ்ச்சி அடையவே மாட்டேன் பைபிள் சொல்லுது. நீ இயேசுவோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். எத்தனை பேர் முறுமுறுத்தீங்க? ஆண்டவர் ரொம்ப காலமா தான் ஆண்டவர் புலம்பிட்டு இருக்கிறேன், முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறேன்.
உங்க முறுமுறுப்பு தேவனுக்கு ஒரு எரிச்சலும் வேதனையும் உண்டாக்கும். தேவ பிள்ளைகளே, வனாந்தரத்தில் நடத்துறவங்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு என்ன தேவை என்று? நாவில் சொல் பிறவா முன்னரே அவர் அறிந்திருக்கிற தேவன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்னது தேவை என்று. ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன். சகோதரனே, அவர் உன்னுடைய தகப்பன். சகோதரியே, அவர் உன்னுடைய தகப்பன். நீ ஒடுக்கப்பட்டிருக்கிற, நொறுக்கப்பட்டிருக்கிற, வலியோடு வலி இல்லாம இருக்கிற இதெல்லாம் கர்த்தர் அறிவார். சகலத்தையும் அதன் காலத்தில் அவர் நேர்த்தியா செய்கிற வல்லவர். அவர் செய்ய நினைத்தது வாழ்க்கையில தடைப்படாது. காட்டைகளை பாளையத்தை மூட வைத்தார், அப்பத்தை பனி போல பெய்ய வைத்தார். அதை கர்த்தாவே, அவையானவரே கர்த்தாவே சோத்திரம் அப்பா. கர்த்தாவே, கொஞ்சமாய் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைந்ததும் இல்லை. அவையானவரே, ஏன்னா அவங்க திருப்தி ஆகணும். அவங்களுக்கு இல்லை, இல்லாதனாலதான் புலம்புறாங்க. அவங்க திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்தியாய் கொடுத்து முறுமுறுப்புகளை கர்த்தர் முறியடித்தார். தேவப்பிள்ளைகளே, அதே தேவனை தான் இந்த நாள் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். நீங்கள் நானும் இந்த சீனாய் வனாந்தரத்துல இருந்தது போல உங்க வாழ்க்கை நீங்க வனாந்தரமாய் இருக்கலாம். அநேக காரியங்கள் இல்லாமல் நீங்க முறுமுறுக்கலாம். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர்கள் பார்த்து சொல்கிறார், வனாந்தரத்துல காட்டைகளையும் அப்பத்தையும் வர வச்சவர் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு அதை நம்ம மறந்து போயிருக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்குள்ளாய் முறுமுறுப்பு வேண்டாம் அப்பா. சகோதரியே, சகோதரனே, நீ முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்லு. நீ முறுமுறுக்க வைப்பது பிசாசு. அவனுக்கு இடம் கொடுப்பதனால, அவனுக்கு செவி சாய்ப்பதனால தான் அவன் நாவுகளிலிருந்து முறுமுறுப்பு உண்டாகுது. அன்றைய கர்த்தாவே, லூக்காவில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறதப்பா. அன்றைய கர்த்தாவே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறாங்க. அன்றைய கர்த்தாவே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நிச்சயமாகவே அவர் நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்யக்கூடிய தேவன். தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு நியாயம் செய்யக்கூடிய தேவன். ஏதோ பகலுமா நீங்க கூப்பிட்டு பாருங்க, அவருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து பாருங்க, அவருடைய வெளிச்சத்தில் நடந்து பாருங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில முறுமுறுப்புங்கிற விஷயம் இல்லாமே போய்விடும். தேய்க்கிற முள்ளு நிமித்தமா முறுமுறுக்கிறாங்களா? தேய்க்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெருஞ்சலும் இவர்களுக்கு இராது சொன்ன கர்த்தர். இந்த வார்த்தையின் பிரகாரம் செய்ய நீ வல்லவராய் இருக்கிறீர்கள் தாவே. ஆண்டவரே, இன்னைக்கு அனைவருடைய முறுமுறுப்புகளுக்கு ஆண்டவரிடத்துல ஒரு நிமிடம் நம்ம மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரே, நான் முறுமுறுத்தது உண்மைதான், நாவுகளால முறுமுறுத்தது உண்மைதான். ஆண்டவரே, என்னை நீ மன்னிக்க வேண்டுமா? இடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன் தாவே. ஆண்டவரே, உங்களுடைய உதடுகளின் அசைவு உங்களுடைய துக்கத்தை எல்லாம் ஆற்றும் என்று வேத வசனம் சொல்றதப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அசைவு போதும். ஆண்டவர், உங்களுடைய உதடுகளின் அசைவு போதும், என்னுடைய முறுமுறுப்பு எல்லாம் நிறுத்தி விடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தாவே. ஆவியானவரே, தேவ பிள்ளைகளே, ஆவியானவரை பார்த்து சொல்கிறார், இனி முறுமுறுப்பு நமக்குள்ளாய் வேண்டாம். ஆண்டவரே, இதனால கூட இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளுக்கு முறுமுறுப்பு இராதபடி அப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நீ எடுத்து போட வேண்டுமா நான் செபிக்கிறேன் தாவே. காடைகளையும் அப்பத்தையும் கொடுத்து ஆண்டவரே அவன் திருப்தியாக்கின தேவன். இல்லாத காரியத்தை தேவன் தன் திருப்தியாக்கின தேவன். உங்க வாழ்க்கையிலையும் ஒரு திருப்தி அடைய இல்லாத காரியங்களை தான் நீங்கள் ஆண்டவர் இருக்கிற கூட அழைத்து உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி அடைய இருக்கிற செய்ய வேண்டுமா நான் செபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற இதனால கூட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எது இல்லை என்று தேவன் அறிவார். அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து உங்க முறுமுறுப்பு எல்லாம் அவர் முறியடித்து உங்களை அவர் திருப்தியாக்குவார். அப்படியா? என்னுடைய கொம்பு உயரும், நிச்சயமாகவே அவருடைய கொம்பு உயரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே, இந்த பாவியான மனுஷனை மறைத்து
ஆண்டவரே, என்னோட சுயம் வெளிப்படாமல் நீர் எனக்குள்ளாய் வந்து நீர் பேசினத நானும் உங்களோடு கூட ஒருவனாய் இருந்து கேட்க கர்த்தர் கிருபை செய்தீரப்பா. இது ஆண்டவர் பிசாசானவர் இது எடுத்துப்படாதபடி இருதயம் என்னும் பலகையில் எழுதப்பட இது 30, 60, 100 மடங்காய் பலன் கொடுக்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 40,000 ரூபாய் தேவையை தேவன் சந்திப்பே நாங்கள் விசுவாசிக்கிறோம். திருப்தி ஆக்குவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடுத்த வாரம் அந்த கூடாரம் ஆண்டவரே, இந்த மகிமையுள்ள கூடாரத்தில் தேவனை நாங்கள் மேலே இருந்து ஆராதிப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கும். தடைகளை விலக்கி போடும், தேவைகளை சந்திச்சு நீர் சாட்சியாய் நிறுத்தும். அப்படியாய் செய்வதற்காக நன்றி ராஜா. வரும்பொழுது எல்லோரும் பாதுகாத்தீராப்பா, போகும்பொழுது எல்லோரும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வராத தேவ பிள்ளைகளுக்கான செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வாரம் மாறி மாறி வராமல் இருப்பதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. அவங்களுடைய முறுமுறுப்புகளை மாற்றும், அவங்களும் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து தேவனை துதிப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமா நான் செபிக்கிறேன். இந்த நாளில் கூட பாட ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. இயேசு மூலம் செபிக்கிற பிதாவே, ஆமென். அப்படி கண்களை மூடி இருப்போம், தலைகளை தாழ்த்திருப்போம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் அன்பும் நம் அனைவரோடும் இருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளாய் முறுமுறுப்பு வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.